ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இன்றைக்கி என்னடா கூட்டலில் போட்டு கிளம்பிட்டேன்னு பார்க்குறேங்க. இது என் பையனுக்கு இன்றைக்கி கிராஜுவேஷன் நடக்குது. அதை கான்வெகேஷன் சொல்லுவாங்க இங்கே. அது நடக்குது. சரி, அதுக்காக இப்போ நானும் பையனும் போயிட்டுருக்குறோம். இங்கே பாருங்கள், பையன் ரெடி ஆகிட்டான். கோட் ஷூட்லாம் போட்டுட்டு. இது கிராஜுவேஷனுக்கு ட்ரெஸ் கோட்லாம் எதுவும் கிடையாது. இருந்தாலும் சரி, ஒரு கோட் ஷூட் போட்டு போனால் கொஞ்சம் டீசெண்டாக நல்லா அழகாக இருக்கும். அதுக்காக போட்டு வந்தோம். இது நேவி ப்ளூ கலர், நல்லாயிருக்கு. வீட்டிலேருந்து கிளம்பி வந்தாச்சு. இப்போ நாங்கள் இதுதான் எக்ஸ்போ சென்டர். இங்கே இதில் தான் கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் நடக்குது. இப்போ நம்ம இதுதான் ஃபுல்லாக இங்கே பாருங்கள், அந்த பில்டிங்கில் தான் உள்ளே போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இது எக்ஸ்போ சென்டர் உள்ளே வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு ஹால் போட்டிருக்கான். இது ஹால் ஹெச், அது ஹால் ஜி, ஹால் எஃப் தான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே தான் நிறைய பேர் ஜனம் இருக்குது. அங்கே கிட்ட போயிட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். வெல்கம் டு கான்வெகேஷன். கிராஜுவேட்ஸ் ஃபெசிலிட்டி போர்ட் ஆன் கான்வெகேஷன் எஸ் ப்ரெசிடென்ட். இந்த பக்கம் போகணும்னு சொல்லியிருக்கு. இப்படியே போகலாம். ஒரு பூக்கடை வச்சுருக்காங்க பாருங்கள், பொக்கே. Yes. How's that? Send it to your friends. நைஸாக இருக்குது. கூட அது பாருங்க, பட்டம் இது கூட பொம்மை வச்சுக்கோங்க. எஸ், வெரி நைஸ். கலர் ஆல்சோ வெரி நைஸ். எஸ், இதெல்லாம் வெறும் பொக்கே. அதெல்லாம் டெடி பியரோடு வச்சுருக்காங்க. ஏதாவது எக்ஸ்ட்ரா பூடி மாதிரி போட்டு வராங்களா? ஓ, அந்த மாதிரி இங்கே போடுறதுக்கா? சரி சரி. இது ட்ரெஸ்ஸிங் ஏரியா. அது இங்கே பாருங்கள், கண்ணாடிலாம் வச்சுருக்குறாங்க. இங்கே அப்படியே நின்று பார்த்து செக் பண்ணிவிட்டு நம்ம இப்படி தான் இது தான் பாருங்கள், ட்ரெஸ்க்கு ஃபோட்டோ வச்சுருக்குறாங்க. தண்ணி கூட வச்சுருக்காங்க. தண்ணி, கிளாஸு. இது கிராஜுவேஷன் கவுன் இது பண்ணுறதுங்க. அண்டர் கிராஜுவேட் டிப்ளமா, அவங்க மாஸ்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓ, இது பாருங்க, இந்த இதோடு வச்சுருக்காங்க. கவுனு, கேப் எல்லாம் கவர் போட்டு அழுக்காகாமல் இருக்கிறதுக்கு. செரிமனி முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுட்டு வச்சுருக்குறாங்க. இது ஃபுட் அரேஞ்சுக்காக தான் பிளேட்ஸு அந்த இதெல்லாம் வச்சுருக்குறாங்க, பாக்ஸஸ் அந்த இதெல்லாம். இப்போ செரிமனி முடிஞ்சதுக்கப்புறமா அநேகமாக என்ன ஃபுட்டு இருக்குன்ட்டு நான் அப்புறமா காமிக்கிறேன். இதெல்லாம் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க. அப்புறம் அதை பாரு, கிளாஸஸ் தண்ணி குடிக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக, பார்க்கவே அழகாக இருக்குது. செம்மையாக அடுக்கி வச்சுருக்குறாங்க. அதுவும் கண்ணாடி கிளாஸ் எல்லாம் பார்த்து பத்திரமா வச்சுருக்காங்க. தண்ணி இங்கே இருக்குது, வேணும்னா நம்ம பிடிச்சிக்கலாம். இங்கே தாங்க கிராஜுவேஷன் நடக்கும். ஃபுல் சேர் போட்டு வச்சுருக்குறாங்க. எவ்வளோ சேருங்க அங்கே மெயினாக அந்த இதெல்லாம் இருக்குது. செம்மையாக இருக்குது பாருங்களேன், சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. கிட்ட போய் காமிக்கிறேன். இதுவே லைவ் ஸ்ட்ரீம் போதாங்க, ஒரு லைவ் ஸ்ட்ரீம். அதுக்காக கேமரா செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க இங்கே. ஆமாம், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வர முடியலன்னா அவங்க லைவ் டிவியில் வீட்டில் பார்த்துக்கலாம். கவுன் பிக்கப் ஏரியா. இப்போ இங்கே கவுன் பிக்கப் பண்ணிக்கலாம். இப்போ தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்குறாங்க. What is your program? Science. 4-year or 3-year? 4-year. Last name? R-A... Nope. Am I... Ignite. This one. Yeah, first one. The first one? Yeah. Perfect. So yeah, that's been fun. There you are. Congratulations. Thank you. இங்கே கவுன் போட்டு செக் பண்ணுறதுக்கு அதான் ஃபஸ்ட்டு சொன்ன பாருங்கள், ட்ரெஸ்ஸிங் ஏரியா.
எல்லாம் போட்டுட்டு ரெடியாக இருக்காங்க பாருங்க, பக்கத்தில் இருக்க பசங்க. இரு கேப்பு, கேப்பில் அந்த இது போடணும். So snug. There you go. தேங்க்யூ ஸோ மச். இது ஒரு 2025 இதுதாங்க கிராஜுவேஷன் கவுன் அண்ட் கேப் எல்லாமே. இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் வச்சுருக்குறாங்க. அங்கே கிராஜுவேஷன் முடிச்சுட்டு இங்கே வந்தால் இதெல்லாம் லைனாக கொடுப்பாங்க போல இருக்கு. ஃப்ளாஸ்க்கு, கொடி, டிஷர்ட்டு, கேப். இங்கே பாருங்க, இது வந்து போர்டெலாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் போர்டு வச்சு. இது ஒயிட் கலரு. இங்கே இன்னும் நிறைய இருக்குது அதிலே. ஓஹோ, ஒரு முடிஞ்சு காலேஜ் முடிஞ்சு 4 வருஷம் டிகிரி முடிச்சுட்டு போகிறோம். ஓஹோ நீட். இங்கே வந்து லாஸ்ட் நேம் படி தான் லைனில் நிற்கணும். ஹெச்ஓடி வந்து அதை லிஸ்ட்டை பார்த்துட்டு கரெக்டாக எல்லாம் அந்த ஆர்டர் படி நிற்கிறாங்களான்னு வந்து செக் பண்ணுவாங்க. Sorry. Tomash, Mick, Asma, Tareen, Emma, Alice, Lillian. No, we're R, right? Yeah. Where's Ori? I'm like, okay, there we go. All right. Noreen, Shirag, Shraj, Diwanshi. இவங்க வந்து அபோரிஜினல் பீப்புளுங்க, இந்த ஊர் பழங்குடியினர். ஃபஸ்ட்டு எந்த ஈவெண்ட்டு இங்கே நடக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து முதல் மரியாதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் மற்ற இதெல்லாம் நடக்கும். Please remain standing for the entrance of Her Honor, the Honorable Salma Lakhani, Lieutenant Governor of Alberta. The vice-regal salute will play once the procession is complete. அவங்க வந்து கவர்னரு, அவங்கள வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. இவங்க வந்து உகாண்டாலேருந்து 50 வருஷத்துக்கு முன்னாடியே கனடாவுக்கு வந்திருக்காங்க. ஆனால் சவுத் ஏஷியன் தான் அவங்க.
சீஃப் கெஸ்ட்டாக வந்து இப்போ அந்த இது செரிமனி அட்டன் பண்ண போகிறாங்க. இங்கே வந்து அந்த பழங்குடியினர் நான் முன்னாடியே சொன்ன பாருங்க, அவங்களோட வழிமுறைப்படி தான் ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ அவங்க வந்து அவங்க ஒரு சாங் மாதிரி ஒன்று பாடி ஆரம்பித்து வைக்க போகிறாங்க. இப்போ அவங்க பாடி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து கனடாவோட நேஷ்னல் ஆந்தம் பாட போகிறாங்க இவங்க 2 பேர் வந்துட்டு. So I would like to say to the graduates, remember that in life you can lose everything of material value like we did, but no one can ever take your education away from you. இவங்க வந்து அந்த அசுரன் படத்தில் ஒரு டயலாக் வரும், நம்மக்கிட்ட இருந்து எது வேணாலும் பிடுங்கிக்கலாம், ஆனால் நம்ம படித்த கல்வியை எடுக்க முடியாது. அதே டைலாக் இவங்க சொல்லும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துடுச்சு. இதெல்லாம் இப்போ அவங்க பேசி முடிச்சாச்சு. பேசி முடித்த உடனே இப்போ வந்து கிராஜுவேஷனுக்காக எல்லாரையும் கூப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து மாஸ்டருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு அண்டர் கிராஜுவேட்டு பேச்சுலர்ஸ்க்கு கொடுப்பாங்க. Nadira Akhtar. Thiruvarangan Raja. Mehreen Fatima Rasul. Chirag Rawat. இப்போ அந்த கிராஜுவேஷன்லாம் அங்கே முடிஞ்சிருச்சுங்க. எல்லாம் கீழே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்க இருந்த இடத்துல லைனில் இருந்தாங்க. அது லாஸ்ட்டாக எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அவங்க சொன்னாங்க, அந்த கேப்பில் வந்து அந்த ரோப் ஒன்று இருக்குது, அது ரைட் சைடில் இருக்கும். இப்போ கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம லெஃப்ட் சைடில் மாற்றிடணும் அது. Signify the change in your status from graduand to graduate. I now ask the graduates to move the tassel on your cap to the left-hand side.
Family and friends, I present to you Concordia University of Edmonton's graduating class of 2025 for the Faculty of Management and Faculty of Science. இந்த கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் நம்ம ஊரில் வந்து அந்த கேப் இருக்க கழட்டி அப்படி தூக்கி இப்படி போடுவாங்க மேலே. அது பண்ணுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் இங்கே பண்ணவே இல்லை. அது வந்து குக்கீஸுங்க, தேங்காய் போட்டிருக்கு. இது என்னது? ரிச் வெல்வெட் மே கண்டைன் நட்ஸ். இது வந்து தேங்காய், இது வந்து ரெட் வெல்வெட்டு, இது வந்து சாக்லேட் குக்கீஸ். அவ்வளோதான், இது 3 தான் இருக்குது. அப்புறம் காஃபி ஏதாவது இருக்கா என்னன்னு தெரியல, போய் பார்க்கலாம். காஃபி இருந்தால் ஒன்று எடுக்கலாம். இங்கே வந்து காஃபி வச்சுருக்காங்க. ஸ்டார்பக்ஸ் மீடியம் ரோஸ்ட், பைக் பிளேஸ், ஹாட் வாட்டர், கப்ஸு. இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிட்டு ஒரு காஃபி வேணால் பிடிச்சிக்கலாம். ஓகே, இது வந்து கிராஜுவேஷன் ஆனவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஸ்க் ஒன்று கொடுத்துருக்குறாங்க காஃபி குடிக்கிறதுக்கு. அது பாருங்க எவ்வளோ ஜனம் வந்திருக்கு, எவ்வளோ பேர். கிராஜுவேஷன் பேரண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் வந்திருக்குறாங்க. என்ன எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களேன். இந்த ஒரு நாளுக்காக 4 வருஷம் கஷ்டப்பட்டு ஃபைனலி காட் இட். ஃபைனலி பையன் வந்து இந்த டிஷர்ட் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஏன்னா இந்த டிஷர்ட்டை தான் பின்னாடி பேர் இருக்கு. I'm bad at it. It's okay. It's embarrassing. That's me. கிராஜுவேஷன் முடிஞ்சிருச்சுங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்க, உள்ளே அவ்வளோ கூட்டம் இருந்தது, வெளியவும் இவ்வளோ கூட்டம் பாருங்கள். ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க ஜனங்க. நல்ல வெயில், சரியான வெயில், சூப்பராக இருக்குது. ஆனால் ஒன்றும் அப்படியே அனல் அடிக்கலை, நல்லா இருக்குது. இங்கே காலையில் நான் காமிச்சிருந்தேன் சாப்பாடெலாம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெறும் குக்கீஸ் மட்டும்தாங்க வச்சாங்க, வேறு எதுவும் இல்லை ரொம்ப பெருசாக. சரி 2 குக்கீஸ் மட்டும் எடுத்துக்கிட்ட கையில், காஃபி ஒன்று குடித்தேன், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம், வெளியில் தான் போயிட்டு மணி வந்து 1:45 ஆயிடுச்சு. அதனால் வெளியில் போய் சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் அப்படியே வீட்டுக்கு போகிறோம். இந்த vlog இதோட முடிஞ்சிருச்சு. புதுசாக பார்க்குறவங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. புதுசாக வரவங்க என்னோடய பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.